ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இனி இந்த 5 ஆவணங்கள் இல்லாமல் சொத்து பதிவு செய்ய முடியாது என புதிய விதிகளை பத்திரப்பதிவுத்துறை அறிவிப்பு வெளியிட்டிருக்குது. அது என்னன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொத்து பதிவு விதிகளை அரசு தற்போது மிகவும் கடுமையாக்கி வருது. இனிமேல முழுமையான மற்றும் சரியான ஆவணங்கள் இல்லாமல் சொத்து பதிவு செய்ய முடியாது. நிலம் அல்லது வீடு வாங்க திட்டமிடுபவர்கள் இந்த புதிய மாற்றங்கள் குறித்து நிச்சயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, கடந்த காலத்துல குறைபாடுள்ள ஆவணங்களால் ஏற்பட்ட நில தகராறுகள், நீதிமன்ற வழக்குகளை தவிர்க்கவும் மோசடிகளை ஒடுக்கவும் இந்த புதிய நடைமுறைகள் அமல்படுத்தப்பட்டு விட்டன. அதாவது பரிவர்த்தனைகளை உறுதி செய்யும் நோக்கில் 5 முக்கியமான ஆவணங்கள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதுல முதல்ல பாத்தீங்கன்னா அடையாள சரிபார்ப்பு. அதாவது வாங்குபவர் விற்பவர் இருவரும் அடையாள சரிபார்ப்பு பதிவின் போது கட்டாயமா தேவைப்படுது. ஆதார், பான் கார்டு அல்லது வாக்காளர் அடையாள அட்டை அல்லது அரசு அடையாள சான்றுகள் அவசியம்னு சொல்லப்படுது. இதுல பெயர், புகைப்படம், முகவரி போன்ற விவரங்கள் அலுவலக தகவலுடன் பொருந்தாவிட்டால் பதிவு நிறுத்தப்படும் அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா 2வது பார்த்தீங்கன்னாக்கா நில உரிமை சான்று. அதாவது சொத்தின் உரிமை அதிகாரப்பூர்வ அரசு பதிவேடுகள்ல தெளிவா பதிவு செய்யப்பட வேண்டும். நில பதிவுகள், உரிமை ஆவணங்கள், கடந்த கால விவரங்கள் சரிபார்க்கப்படும். சர்ச்சைக்குரிய வழக்குகள்ல உள்ள அல்லது அரசு தடைகளின் கீழ் உள்ள நிலங்கள் பதிவு செய்யப்பட மாட்டாது. அடுத்ததா 3வது பார்த்தீங்கன்னா முழு முத்திரை வரி செலுத்துதல். அதாவது சொத்து பதிவு தொடங்கும் முன் வாங்குபவர்கள் முழு முத்திரை வரி மற்றும் பதிவு கட்டணங்களை செலுத்துவது கட்டாயம். இதுல பகுதி அளவு செலுத்துதல் ஏற்கப்படாது. அதாவது பாதி அமௌண்ட் கொடுக்கறது ஏற்கப்படாது. ஆன்லைன் ரசீது கட்டாயம். இது வரி ஏய்ப்பை தடுக்க உதவும் என்று சொல்லப்படுது. 4வது பாத்தீங்கன்னா பான் கார்டு அவசியம். அதிக மதிப்புள்ள சொத்து பதிவுகளுக்கு பான் கார்டு கட்டாயம். இது நிதியின் ஆதாரத்தை கண்டறியவும் கருப்பு பணம் வரி ஏய்ப்பை தடுக்கவும் அரசுக்கு உதவும். பான் கார்டு இல்லாம சொத்து பதிவு முழுமை அடையாது எனவும் சொல்லப்படுது. 5வது பார்த்தீங்கன்னா தடையில்லா சான்றிதழ். அதாவது NOC. நகராட்சி பகுதி மேம்பாட்டு ஆணைய மண்டலம் அல்லது தடை செய்யப்பட்ட இடங்கள்ல உள்ள சொத்துகளுக்கு NOC தேவைப்படலாம். தேவையான அரசு அனுமதிகள் NOC இல்லாம சொத்து பதிவு செய்ய இயலாது அப்படின்னு சொல்றாங்க. சோ பதிவு அலுவலகத்துக்கு முன் வாங்குபவர்கள் ஆவணங்கள், அடையாள சான்றுகள் தயாராக உள்ளதா என உறுதி செய்ய வேண்டும். நில பதிவேடுகள்ல சரிபார்த்து கட்டணங்கள் முழுமையா செலுத்தப்பட்டுள்ளதா என உறுதிப்படுத்த வேண்டும். முரண்பாடுகள் இருப்பின் சட்ட அல்லது சொத்து நிபுணர்களை ஆலோசனை செய்ய வேண்டும் என்பது சிறந்த வழிமுறையா சொல்லப்படுது. இந்த புதிய விதிகள் கடினமாக தோன்றினாலும் சொத்து பரிவர்த்தனைகள்ல வெளிப்படைத்தன்மை, பாதுகாப்பை உறுதி செய்வதோடு வாங்குவோர் விற்போர் இரு தரப்பினரையும் பாதுகாக்கும் அத்தியாவசிய மாற்றங்களாகும். இவை நம்பகமான பதிவு நடைமுறைக்கு மிகவும் முக்கியமானதா கருதப்படுது. இது பெரிதும் துணையா இருக்கும்னு சொல்லப்படுது. ஸோ நீங்க யாராவது பத்திரப்பதிவு பண்ண போனீங்கன்னா கண்டிப்பா இந்த 5 ஆவணங்கள் அவசியமா சொல்லப்படுது. ஸோ இந்த 5 ஆவணங்களை சரிபார்த்த பின்னரே நீங்க பத்திரப்பதிவுக்கு அனுமதிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வழிமுறையானது பத்திரப்பதிவு செய்யக்கூடிய உங்களுக்கும் உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாக்கா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல பயனுள்ள வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.